வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். டிசம்பர் 5 இதே நாளில் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்த நாள் டிசம்பர் 5. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு 9ஆம் ஆண்டு நினைவு நாள் அஞ்சலி. நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி பொன்மனத் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய தேவைகளுக்காகவும் அற்புதமான சட்டங்களையும் திட்டங்களையும் தீட்டி தந்தவர். அதனால்தான் இன்றைக்கும் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று மாற்று கருத்து கொண்டோரும் கூட நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி பொன்மனத் தலைவி அம்மா அவர்களை போற்றுகின்றனர், புகழுகின்றனர், பாராட்டுகின்றனர். அத்தகைய நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி பொன்மனத் தலைவி அம்மா அவர்கள் முதல் முறையாக 1991ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்படி இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதல் முறையாக எந்த திட்டத்திற்கு கையெழுத்து போட்டார், ஏன் கையெழுத்து போட்டார் என்பது குறித்து இந்த காணொளியில் உங்கள் பார்வைக்கு. நம் தாய் திருநாட்டின் முதலமைச்சராக நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி பொன்மனத் தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் கோட்டைக்கு சென்றார். ஜூலை மாதம் 24ஆம் நாள் 1991ஆம் ஆண்டு. அதற்கு முன்பு 89, 91 வரை ஆட்சியிலே இருந்த கருணாநிதி தமிழ்நாட்டில் இருந்த ஏழை எளிய மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டி அவருடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி நாட்டிலே இளம் விதவைகள் அதிகரிப்பதற்கு காரணமாக இருந்த மலிவு விலை மது, பாக்கெட் சாராயம் என்ற ஒரு கொடூர செயலை தமிழ்நாட்டில் அரங்கேற்றி இருந்த காலகட்டம் அது. பாக்கெட் சாராயம், மலிவு விலை மது என்ற பெயரில் ஏழை எளிய உழைக்கும் வர்க்கத்தின் உயிரை சர்வசாதாரணமாக பறிச்சுக்கிட்டு இருந்த அந்த விடியா திமுக ஆட்சிக்கு எதிராக, அந்த விடியா திமுக ஆட்சி கருணாநிதியினுடைய கொடுங்கோல் ஆட்சியின் அந்த கொடூரத்தை எதிர்த்து தமிழக மக்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமர்ந்தவுடன் கையெழுத்திட்டார். மலிவு விலை மது என்கின்ற அந்த பாக்கெட் சாராயத்திற்கு தடை அல்ல, நிரந்தர தடை என்று ஆணையிட்டு அந்த கோப்பினிலே கையெழுத்திட்டார். ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்களின் வாழ்விலே ஒளி தீபம் ஏற்றி வைத்த நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அவரது நினைவு நாளில் நினைவு கூர்வோம் என்று கூறி இந்த காணொளியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க புரட்சித் தலைவி அம்மாவின் புகழ், வளர்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.